Hi everyone, and a very warm welcome to this special Hall of Fame interview from our RE Embroidery Artist Hub. And today's session is very special to me because this is not just about income. So this is also not just about only RE embroidery, and this is just about a woman who passed one part of her life for her family and then chose to restart herself again. And I feel many women watching this will connect deeply with this story. And also in our Hall of Fame, we do not celebrate only big numbers. We also celebrate the courage, and we also celebrate the consistency, and also we celebrate the women who decided my life is not over. My dream is still active and still alive. And today's achiever is one such woman. Like there was a phase in her life where family, children, home responsibilities, everything came first. But like many women, she may have kept her passion quietly inside for some time. So, but the beautiful part here is she did not let that passion die. So, step by step, class by class, and effort by effort, she started her journey. And also, today, that journey deserves to be seen, heard, and celebrated. So, with lots of happiness and pride, and let us welcome our Hall of Achiever, and that is Meenaka. So, welcome, Meenaka. We are so happy to have you here, and let me put you on the spotlight. So, before we talk about the milestones, income, products, or progress, I want everyone watching to first understand the women behind the journey. So, because every result has a real story behind it, right? So, Meenaka, first introduce yourself to everyone. Like, tell us your name and where are you from, and also little bit about your family and what your life stages was before you started this journey, restarted this journey. ஓகே. ஹாய் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஆக்சுவலா தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு நான் யாருன்னு ஒரு ஒரு ஐடென்டிட்டி காமிச்சது. லைக் நான் இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள வர்றதுக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் எனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது. லைக் பிஃபோர் நான் இருந்ததுக்கும். அது அது உங்களால தான். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா அதுக்கு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன் மேம். எனக்கு நான் வந்து ஆக்சுவலா மதுரையில இருந்து என் நேட்டிவ் தென்காசி, பட் மேரேஜ் ஆகி வந்திருக்கிறது மதுரை. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு போகும்போது எனக்கு வந்து பெருசா எனக்கு ஐடி ஃபீல்டுக்குள்ள போய் அந்த ஃபுல் டைம்ல உட்காந்து ஒர்க் பண்றது அது எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே கிடையாது. சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆர்ட் மேல ஒரு பேஷன் இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு அதுல ஏதாவது போகணும், அதுல பண்ணணும் அப்படிங்கிறது பெரிய இன்ட்ரெஸ்ட். பட் எனக்கு எப்படி போகணும், எங்க ஸ்டார்ட் பண்ணணும், இது எதுவுமே ஜீரோ நாலேஜ். இன்னொன்னு என்னன்னா, எப்பயுமே வீட்டுல சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, அப்ப வந்து இதுவா உனக்கு மணி கொடுக்க போகுது, நீ இதுக்கு உட்காந்து இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கறது எப்பயுமே சொல்லுவாங்க. எதையுமே தேடி போகல. எதையுமே எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அதை எஃபோர்ட் போடணும், பட் நான் போடல. நான் தேடியும் போகல. எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சேன். பட் எனக்கு அதை யாரும் கைட் பண்றதுக்கோ சொல்றதுக்கோ நீ இப்படி போ அப்படி போ சொல்றதுக்கு எல்லாருமே வந்து நீ பண்ண மாட்ட, நீ எதுவும் இது பண்ண மாட்ட அதை சொல்லாங்களே தவிர எந்த ஒரு விஷயமும் கிளாரிட்டி இல்லை. ஹஸ்பண்டும் சரி வீட்லயும் சரி எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. பண்றியா, சரி பண்ணு, உனக்கு அது பிடிச்சிருக்குன்னா, உனக்கு அது ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுதா, சரி பண்ணு, அந்த ஒரு இது இருந்துச்சு. ஓகே அப்படின்ட்டு தான் நான் இதை ஃபுல்லா பண்ணேன். அப்பதான் உங்களோட இது பார்த்தேன். நிறைய விஷயங்களை யோசிப்பேன். ஆனா உங்களோட அந்த ஒரு ஆட் பார்க்கும்போது அந்த ஒரு செகண்ட் தாட், ஒரு செகண்ட் கூட நான் நினைக்கல. நான் ஜம்ப் பண்ணிட்டேன், உள்ள ஜம்ப் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட இது என்னதுங்கிறது பண்ண புரிஞ்சுது மேம். அப்போ பண்ண அந்த அவுட்கம் பார்க்க அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படியே பில்ட் ஆச்சு மேம். அப்படிதான் இதுக்குள்ள ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணது. So now I want to go a little deeper into the phase before the journey restarted. So here, before taking RE embroidery seriously, so what was your life like? ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஐடி ரிலேட்டட்ல போறது பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் வந்து ஏதோ நம்ம அந்த படிச்ச இதுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு. பட் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கேங் இருந்தப்போ அதுல ஒரு சில பேர் அவங்க பேஷனை தேடி போகும்போது என் பேஷனை தேடி நான் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆசை இருந்துட்டே இருந்துச்சு. என்னோட ஒர்க்கை நான் பார்த்து ஓகே அப்ப இது இருக்குன்னா நம்ம இதுலயே நம்ம பேஷனை எப்படி மாத்தலாம். இப்ப எனக்கு பெயிண்டிங் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அந்த இன்ட்ரெஸ்ட்டை எப்படி இதுல கொண்டு வரலாம். அப்போ பயந்தது. இப்போ நான் பயப்படலாம் இல்ல. என்னனாலும் ட்ரை பண்ணி பாரு. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணு. அப்பதான் உன்னோடது தெரியுங்கிறது எனக்கு கிளியர் ஆச்சு. It's very important because many women don't lack talent, so they only go through a phase where life pulls them into another direction only, right? So and then comes one very important point in every woman's life. So the moment she started thinking like I want to do something for myself also, right? So now the third question to you, at this stage of life, so what made you to feel that now this is the time to restart? What motivated you to take your RE embroidery journey seriously? யா மேம், ஆக்சுவலா உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பிளவுஸ் பண்ணும்போது ஓகே அப்ப நம்மளால பண்ண முடியும். அப்ப அடுத்த லெவல் அடுத்து பண்ணும்போது அதுல என்ன மிஸ்டேக் பண்ணேன் அதை கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் அப்பெல்லாம் நான் எதுவுமே பண்ண நினைக்கல மேம்.
நான் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு அது ஒரு பிளஸ் இருந்ததை நான் இதுல யூஸ் பண்ணிக்கிட்டேன். பண்ணும்போதுமே வந்து அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ஓகே, நம்ம வந்து நம்மளுக்கு அது தெரியல, வரலனாலும் என்னதான் இருந்தாலும் விட்டுட்டு போயிடக்கூடாது. அந்த கான்ஃபிடன்ஸை விட்டுறக்கூடாது. பண்ணி பாரு, இந்த கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி அப்படிதான் ஒன்னொன்னா நம்ம இதுல நான் இப்போ பண்ணிட்டு இருக்க வரைக்கும் அப்படி பண்ணிட்டு இருக்கேன் நான். So now when everything becomes easy, so when you decide your dream still matters, so then today that's where you taken it seriously, right? Okay, so now today there were so many videos, so many free tutorials, and also many random ways to learn, right? So there are so many tutorials are there out in social media, but still women chooses one path seriously only when something touches her deeply, right? So now the next question to you is, what made you to trust this program and decide that this is the place where you want to learn and grow? வந்து இதுக்குள்ள வரும்போது அந்த இது எனக்கு இல்ல. பேசிக்காவே எனக்கு ஆரி பத்தி எனக்கு எந்த நாலேஜுமே கிடையாது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் இதை எடுத்து பண்ணும்போது எனக்கு என்ன ஸ்பார்க் ஆச்சுன்னா, பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது வந்து எனக்கு அந்த இது தெரியல. நான் கம்ப்ளீட் பண்றதை பெர்ஃபெக்டா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் தான் அப்போ திங்கிங் இருந்துச்சு. நான் பண்ணிட்டு இருக்கேன், பண்ண ஒரு பிளவுஸ் முடிக்கிறேன். பிளவுஸ் முடிச்சோடனே அதோட அவுட்கம் பார்த்து என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஓகே, அப்போ நம்ம ரீசனபிளா ஒண்ணு பண்றோம் அப்படிங்கிறது வந்து அது நானா எடுத்து பண்ணதை விட ஒருத்தவங்க சொல்லும் போது அது நல்லாவே எனக்கு டிஃபரன்ஸ் யோசிக்க ஆரம்பிச்சேன். அதை நான் அது என்னோட டோட்டல் எனக்கு மனசுக்குள்ள இருந்த அந்த பெயினா இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து எனக்கு அந்த கிராஃப்ட் மேல இருந்த அந்த ஒரு பேஷனே வந்து இது மூலமா வரும்போது வந்து இதுதான் அப்போ நமக்கு ஆரி தான் நமக்கு அந்த இதை கொண்டு போகுது. அது எனக்கு பர்சனலாவே வந்து நான் யாருன்னு நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சது. அப்ப இன்னும் பண்ணணும். ஆக்சுவலா ஃப்ராங்கா சொல்லணும்னா அதுதான் உண்மை. எனக்கு ஆரி வந்து நான் யாருன்னு என்னைய காமிச்சது. என்ன டிஃப்ரெண்டா யோசிக்க முடியும், லைக் நீங்க தீம் செட் பண்ணீங்க, அதுல இருந்து என்ன பண்ண முடியும், இப்படிலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சு என்னோட எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே ரிலீஃப் ஆச்சு. என்னோட ஃபுல் திங்கிங் ஃபுல்லா இதுலதான் இருந்துச்சு. அப்போ நான் இத்தனை நாள் யோசிச்சுட்டு இருந்தது நான் என்னங்கிறது, என்னோட வேல்யூ என்னங்கிறது இது பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா நான் என்னை பத்தி புரிய ஆரம்பிச்சேன். அதுதான் ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் சொல்லணும். இந்த ஆரி எனக்கு கொடுத்தது, என்னைய வெளியே கொண்டு வந்தது ஆரி. அதுதான் இந்த ஃபீல்டு எனக்கு நீங்க உங்க மூலமா இது கிடைச்சது அப்படின்லாம் போறது எதை பத்தியும் நான் யோசிக்கலாம. பிளாங்கா உள்ள வந்தேன். உங்ககிட்ட ஒரு டெய்லி நம்ம அப்லோட் பண்ணுவோம். எல்லாரும் பண்றதை பார்க்கும்போது அந்த கம்யூனிட்டி ரொம்பவே ஒரு சப்போர்ட்டிவா இருந்துச்சு. ஏன்னா மத்தவங்க பண்றதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஓகே, அப்ப நம்மளும் நிறைய பண்ணணும். அந்த நீங்க எப்பயுமே சொல்லுவீங்களா, அந்த கம்யூனிட்டி வந்து நம்ம மட்டும் க்ரோ ஆகாம எல்லாருமே சேர்த்து அது க்ரோ பண்ணும் அப்படின்னு. அது ஃபேக்ட், ட்ரூ, அது உண்மையிலதான் மேம். அது பண்ண டெய்லி ஒருத்தவங்க அப்லோட் பண்ணும்போது ஓகே, அப்ப இவங்க இவ்வளவு பெர்ஃபெக்டா பண்றாங்க, அப்ப நம்ம நாளைக்கு பெர்ஃபெக்டா பண்ணி சப்மிட் பண்ணணும், அப்படியெல்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. அப்ப அந்த கம்யூனிட்டில இருந்தது ஒரு ஒரு பூஸ்டிங்கா இருந்துச்சு. ஓகே, நாளைக்கு நான் எடுத்துடணும், எப்படியாவது நாளைக்கு ஸ்டூடெண்ட் ஆஃப் த டே எடுத்துடணும், அப்படிலாம் நான் வந்து ஒர்க் பண்ண ஆச்சு. அதுவே எனக்கு நான் அது வரைக்கும் இருந்ததுக்கு எனக்கு அது பெரிய இதுதான் மேம். So you wanted to learn in a structured way and you want to be in a community. So you chose to join that, right? Okay, so now let's make the journey very clear for everyone who is listening. So can you share your journey timeline clearly? Like when did you start taking this seriously and when did you reach your Hall of Fame milestone? Yeah. ஆக்சுவலா நம்ம இது ஸ்டிச்சிங்லாம் முடிச்சு அது பிளவுஸ்லாம் பார்த்து ஓகே பிஸ்னஸா பண்ணுவோம் அப்படின்னு இருந்துச்சு. பட் சீரியஸ்னஸ் பெருசாலாம் இல்லை. அது வந்து ஸ்டார்டிங்ல பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கரெக்டாக அந்த டைம்ல நீங்க பிஸ்னஸ் இது வந்ததுக்கப்புறம் பிஸ்னஸ்குள்ளேயே வந்து எனக்கு வந்து அப்போ வந்து ஃபயருங்கிறது அப்போ ரொம்பலாம் இல்லை. பண்ணுவோம் அப்படிங்கிறது மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அது 2 தான் மேம். ஆனா பிஸ்னஸா வந்து ஃபயர் ஆனது லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சேன். பட் ஃபயர் ஆக்சுவலா மாறினது வந்து இப்போ 2 monthsக்கு முன்னாடி தான். இப்போ 2 months அந்த ஒரு ஃபயர் அது வேற மாதிரி இப்போ மாறி இருக்குது. இது அப்படியே கொண்டு போகணுங்கிற ஃபோக்கஸ் அதுல இருக்கேன் இப்போ. So you took seriously in the last 2 months only, and within that last 2 months, when you started taking this seriously, you could able to achieve this Hall of Fame, right? Yeah. Yes. Okay. So, and to everyone listening, please notice this carefully. This is not only one day success. So this is what happens when small, consistent steps are taken over time. And so before growth came, there is always one phase that every woman goes through, like confusion, hesitation, fear, self-doubt. So let's talk about that honestly. And before joining structured learning and also this community support, and how were things for you, like in terms of confidence, skill, clarity, or the daily routine, or even your belief in yourself, and also what was that phase like? எனக்கு நானா எஃபோர்ட் எடுத்து பண்ணாதான் அது நான்
என்னால பண்ண முடியும் 100%. அந்த விஷயத்த வந்து அப்போ அப்போ இருந்ததுக்கு இப்போ எனக்கு எப்படி மாறி இருக்குன்னா, இப்போ நமக்கு சொல்றாங்க, நம்மள கைட் பண்றாங்க, நம்ம நினைச்சாதான் நம்ம பண்ணணுங்கிறது அப்படி பண்ணக்கூடாது. ஒரு அலைன்மெண்ட் இருக்கு, ஒரு இது இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, லைஃப்னா அதுக்குன்னு ஒரு அலைன்மெண்ட் இருக்கு, அதுபடிதான் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு சொல்ல போனா. அது வந்து இப்போ நான் இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு என்னோட கான்ஃபிடன்ஸா இருந்தாலும் சரி, என் பர்சனல் லைஃப்லயும் சரி, என்னோட ஹேபிட்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அது எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா வந்து அப்போ இப்போ நம்ம லைஃபுக்காக நம்ம சொல்றாங்க, அது வேற. இப்போ பர்சனலா இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லும் போது வந்து ஓகே, அப்போ நான் இதெல்லாம் தப்பு பண்ணிருக்கேன், அப்போ இதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸை புரிய ஆரம்பிச்சேன். லைக் நீங்க வந்து டெய்லி ஹேபிட்ஸ் எங்களுக்கு சொல்றதுல இருந்து எல்லாமே. ஏன்னா நான் ரொம்ப 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 லெத்தலாஜிக்கலா ஓகே அப்படின்ட்டு இருப்பேன். இப்போ எனக்கு அந்த மாதிரிலாம் இல்ல மேம். நான் எல்லாமே லைக் நான் வந்து ஓகே, ஒரு விஷயத்த பண்ணா சீரியஸா பண்ணணும், அந்த அந்த திங்கிங் பாக்குற விதம் இப்படி எல்லாமே சேஞ்ச் ஆகுது எனக்கு. ஒரு விஷயத்த சீரியஸா எடுத்து பண்ணும்போது டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து ஒரு ஆக்ஷன்ல இருந்து எல்லாமே மாறுது அப்படிங்கிற டிஃபரன்ஸ் நான் புரிய ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு என்ன அப்படின்னு நம்ம இருந்துட்டு ஒரு விஷயம் பண்ணோம்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு விஷயத்த ஃபயரா பண்ணாதான் அப்போ நீ எல்லாத்தையும் மாத்துவ அப்படிங்கிறது வந்து புரிஞ்சதுக்கும் செய்ய ஆரம்பிச்சதுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரியுது. இப்போ எனக்கு ஆர்டர் வருது, நான் அந்த ஆர்டரை முடிக்கிறதுக்காக நான் ஏர்லி மார்னிங் எந்திக்கிறேன். நைட்டு லேட்டா தூங்குறது யூஸ்வல் விஷயம். லேட்டாகவும் தூங்கி காலையில எஞ்சி ஒரு விஷயத்த பண்றேன். ஆக்சுவலா உங்களுக்கு இந்த ஆரி எம்ப்ராய்டிங்குள்ள வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா எம்ப்ராய்டிங் மட்டும் இல்லாம மற்ற பிசினஸ் மட்டும் இல்லாம நிறைய விஷயம் இப்போ நம்ம டைமண்ட் இதுலயே நம்ம பார்த்து நீங்க சொல்றதை நாங்க கேட்கிறோம். ஓகே, இது பண்ணா இந்த சேஞ்ச் இருக்கும், இது பண்ணா ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகுது, இது இப்படி பண்ணாதான், இந்த வழியில போனாதான் நிறைய விஷயத்த நம்மளால மாத்திக்க முடியும். அது எனக்கு பெரிய பிளஸ் மேம். லைக் நான் உங்ககிட்ட ஒரு தடவை கூட சொன்னேன், என் பையனுக்கு அப்புறம் இந்த ஃபீல்டு இப்போ நீங்க தான் எனக்கு அதுக்கு ஈக்குவலா ஒரு இது நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளோ மீனிங் எனக்கு என் லைஃப்ல கொடுத்துருக்கு. எனக்கு தெரியும் நம்ம கம்யூனிட்டியில இருக்க நிறைய பேருக்கு அப்படிதான். எதுவுமே பண்ணாம இருந்ததுக்கு பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கும்போது அது வந்து எல்லா விதத்திலையும் வந்து இது ஆக்சுவலா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்குது இப்போ என் லைஃப்ல. Okay, so this phase is real, and also this is where many women stop, right? So but you chose not to stop here, and along with that struggle there is always one inner voice also, that is fear, and you overcame that as well. And now my next question to you, what were the biggest fear or doubt in your mind so during that time? Like, did you ever feel things like can I really do this, will I be able to learn properly, or can I manage home and this together, or will I ever earn through this? So these kind of fear or doubt you had, and during that time. Yeah, I had so many doubts. அப்போ இருந்தது நிறைய டவுட் இருந்துச்சு. லைக் நம்ம ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கும் போது இது கரெக்டா கொண்டு போய் சேர்ப்போமா, இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போகும்போது அது நம்ம கரெக்டா பண்ணிடுவோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோன்னே தெரியாம இருந்தப்போ வந்து டோட்டலா பிளாங்கா இருந்தப்போ நிறைய பயம், நிறைய டவுட் இருந்துச்சு, நிறையவே டவுட் இருந்துச்சு. இதுதான் நம்மளோடதா, இதுதான் நமக்கானதா, இது நம்ம கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கோமா, கரெக்டா சூஸ் பண்ணிருக்கோமா அப்படிங்கிற டவுட் நிறையவே இருந்தது. கன்ஃபியூஷனுமே நிறைய இருந்துச்சு. அந்த பயம் வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ நான் பண்றேன், ஓகே எனக்கு இது தெரியுது, எனக்கு இது வருது, நான் பண்றேன், என்னால இவ்வளவு பண்ண முடியுது. இப்போ நான் இந்த ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அதுக்கு நான் ரெடியா, அதை என்னால பண்ண முடியுமா, அதை நான் சக்சஸா மாத்த முடியுமாங்கிற அளவுக்கு அந்த பயமே இப்படி மாறி இருக்குமா. So thank you for being honest here, because when one woman speaks honestly, many other women feel less alone, right? So now let's talk about the clarity, because once the clarity comes, skill starts becoming stronger, right? So what is your main focus in Ari embroidery today? Like, what kind of work or products do you enjoy creating now, and what can customers expect from you? மேம், இப்போ ஆக்சுவலா வந்து எனக்கு நேத்து கூட ஒரு கஸ்டமர் சொன்னாங்க, லைக் அவங்க மற்ற பேஜ்ல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து என்னோட ப்ரூச்சஸ் வந்து ஓகே உங்களோடது எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருந்துச்சு, ஆனா இப்போ எனக்கு ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கிறது ப்ரூச் தான். எனக்கு இப்போ என்னன்னா, இப்போ எனக்கு அந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் அந்த மாதிரி மாத்தணும். ஏன்னா நான் ப்ரூச்சஸ் ஐடியாவே இல்லாமலே எனக்கு ப்ரூச்சஸ் இப்போ நேத்தே வந்து எனக்கு வந்து நேம் ப்ரூச்சஸ் மாதிரி இருக்குது. வேல் ப்ரூச், நேம் ப்ரூச்னு யூஸ்வலா பண்ற ப்ரூச்ல இருந்து இப்போ கொஞ்சம் சேஞ்ச் வந்துட்டு இருக்குது. அடுத்தடுத்து கேக்குறாங்க ப்ரூச்சஸ். இப்போ எனக்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங்ல வரணும், அதுதான் இப்போ நான் அடுத்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். And so why? Because the clarity is very powerful, because when a woman becomes clear about what she offers, her skill starts moving towards income, right? So in embroidery, one more thing, students struggle with lot of design, like a lot is design confidence only. So let's talk about that. So when it comes to your work, so do you mostly create your own designs, or do you work based on your customer reference or inspirations?
So how do you decide your design process? மேம் யூஸ்வலா நான் வந்து நிறைய பிக்சர்ஸ் பினிட்ரெஸ்ட்ல பார்ப்பேன். பார்க்கும்போது வந்து எனக்கு சிலது ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னு அந்த கலெக்டபிள் இமேஜஸ் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதுல என்ன மாற்ற முடியுங்கிறதெல்லாம் நான் யோசிச்சு வச்சிருப்பேன். சிலதை என்னால் பண்ண முடிஞ்சு அதை நான் ரெடி பண்ணி வைப்பேன். இப்போ கஸ்டமர் ரெஃபரன்ஸ் பிக்சர் கொடுக்குறாங்க, மேக்ஸிமம் வந்து கஸ்டமர் ரெஃபரன்ஸ் பிக்சரோட தான் வர்றாங்க. சில பேருக்கு வந்து இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிறது காமிச்சா அதுல அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்புல கேட்குறாங்க. மேக்ஸிமம் ரெஃபரன்ஸ் பிக்சர்ல வரும்போது இதுல என்ன மாத்த முடியும் அப்படிங்கறத நான் இப்போ சஜஷன் கொடுத்துட்டு இருக்கேன். டட் ப்ரூஸ் பண்றதுல வந்து இப்போ அந்த தம் ஃபிங்கர்ல கிளிப் ஸ்டோன்ஸ் மாத்தலாம், இப்படி நான் டிஃப்ரெண்டா கிரியேட் பண்ணிருக்கு. இப்படி வந்து கலர் சாரி கலர் மிக்ஸ் பண்ணி ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, சாரி கலரை இதுல கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ ட்ரையலா வந்து சாரி கலரை மிக்ஸ் பண்ணி அதுல ஒன்று ட்ரையல் கிரியேட் பண்ணி நான் சென்ட் பண்ணிடுறேன். இது ப்ரூச்சஸ்க்கு. இப்போ வந்து நேமுக்குமே கேட்டாலுமே வந்து வேற பேஜ்ல ரெஃபரன்ஸ் பிக்சர் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி வேணும்னு கேட்டாங்கன்னா நான் அதை அப்படியே எக்ஸாக்டா நான் பண்ணதுக்கு நான் ரெடி இல்லை மேம். என்னோட பிளஸ் என்ன கொடுக்க முடியும், என்னோட டிஃபரன்ஸ் அப்பதான் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். லைக் எனக்கு என்னோட பேஜ் டிஃபரன்ஸும் தெரியும். ஸோ அதுக்கு நான் அதுல என்ன டிஃப்ரெண்டா மாத்த முடியுமோ அந்த ஐடியாவை நான் சொல்லுவேன். அவங்களுக்கு புரியல அப்படின்னா அதை நான் ட்ரையலா கிரியேட் பண்ணி அவங்களுக்கு காட்டுறேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் அதே ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணி அப்படி கொண்டு போயிட்டு இருக்கேன். பிளவுஸுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பிக்சர் இப்போ ஒரு கஸ்டமருக்கு நான் பண்ணி கொடுத்தது வந்து அவங்க ரெஃபரன்ஸ் பிக்சர் கொடுத்ததுல வந்து கோலம் டிசைன் கேட்டாங்க. அதுல அந்த கோலம் டிசைனே வந்து இதுல என்ன மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு பிளவுஸ்க்கு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இப்போ ட்ரெண்டிங்ல இருக்குல்ல 2-3 ட்ரெண்டிங்கா இருக்க 3 டிசைனை இன்கார்பரேட் பண்ணி ஒரு டிசைன் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். நான் அதை காமிச்சது, அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே இது எனக்கு என் பட்ஜெட்ல வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட்ஜெட்ல கொண்டு வரணுங்கிறதுக்காக எப்படி பண்ண முடியுமோ நான் மெட்டீரியல்ஸை மட்டும் மாத்தினேன். டிசைனை கொஞ்சம் சின்ன சின்ன டிசைன்ஸ், அவங்க கோலம் டிசைனே வந்து குட்டியா என்ன டிசைன் பண்ண முடியுமோ அவங்க பட்ஜெட்ல அந்த டிசைனை கொண்டு வந்துட்டு, இப்போ கருடபக்ஷி ட்ரெண்ட்ல இருக்குது, அப்போ அந்த கருடபக்ஷியை கொண்டு வந்து எப்படி அந்த பட்ஜெட்குள்ள எப்படி கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வந்து அப்படி பண்ணி கொடுத்துருக்கேன். Okay, so this answer is very helpful, especially for beginners and who think they must become perfect designers from one day. And this is so that is not how growth happens. So growth happens step by step only, right? So every journey has one moment where the heart says, yes, now I can do this. And I always love this part, right? So now the next question to you, can you share one first proud moment from your journey? Like maybe your first completed product or first appreciation or first order or first payment or first time you looked at your work and felt truly proud. ஆக்சுவலா 2 விஷயம் சொல்லுவேன் மேம் இதுல. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பிளவுஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது அம்மா வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணாங்க. பட் எனக்கு வந்து அதை நான் பண்ணி அவங்க ஃபேஸ்ல அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் பேமெண்ட்னு கையில வாங்கினதுக்கு அப்புறம் அதுல எடுத்து எங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதா இருந்துச்சு எனக்கு. அது ஒரு இதாவே இருந்ததுனால இதை கொண்டு போய் கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பி எனக்கு. இன்னும் அந்த அமௌண்ட் அப்படியே இருக்கு, அதை எதுவுமே பண்ணல மேம், அப்படியே அது செய்யும்போது 2 எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். So this kind of moment is very special, right? So because many times confidence does not come first, action comes first and then confidence follows, right? Yeah. So and also when the people around us start noticing the changes, that gives another kind of strength, right? வந்து கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆச்சு. பயத்துல இருந்து வெளியில வந்தாதான் அதை செஞ்சாதான் அது அந்த பயமும் குறையும், ஒரு கான்ஃபிடென்ட்டும் இதாகுங்கிறத அதை ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப் எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் கிளாஸ் இப்போ நம்ம டைமண்ட் இதுலயே வந்து ஒன்னொன்னா செய்யும் போது, ஒவ்வொரு விஷயமும் செய்யும் போது எனக்கு ஒரு பிக்சர் எடிட் பண்றதா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபியர் போச்சு மேம். ஃபியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்குது. நம்ம பண்ற ஒர்க் கரெக்ட் தானா அப்படிங்கிற கன்ஃபியூஷன். அந்த கான்ஃபிடன்ட் பில்ட் ஆச்சு. நான் பண்ணது ஒண்ணுதான். அந்த டைம்ல அந்த ப்ரூச் அவங்க கேட்டதை வந்து நான் யோசிக்காம பண்ணது. அது நான் உண்மையில நான் பண்ண போய் எனக்கு இப்போ ஒரு லைன், அதுவே ஒரு லைன் ஃபார்ம் ஆயிருக்குது. அதுதான் மேம். அந்த ஒரு செகண்ட் நான் யோசிச்சிருந்தேன்னா நான் அதையும் பண்ணியிருக்க மாட்டேன். நான் அது பண்ணேன். அந்த ஒரு விஷயம் நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். எதையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா பண்ண போறது கிடையாது. ஏன்னா அது எனக்கு ஒரு கொஞ்சம் என்னதான் நான் பேசினாலும் சரி, ஃபீல் பண்ணாலும் சரி, ஒரு பூஸ்டப் எப்பயுமே ஸ்டார்டிங்ல இருந்து அது எனக்கு உண்டு. நான் என்னனாலே புஷ் பண்ணிப்பேன். நிறைய விஷயங்களும் நான் அப்படிதான் பண்ணுவேன். அதை நான் இது எதுக்கோ பண்றோம், இது நம்ம வந்து லைஃப் எனக்காக நான் உன்னை தேடி போய்கிட்டு இருக்கேன், என்னோட பேஷனை மாத்தணும், எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி நான் கொண்டு வரணும்னு முதல்ல நினைச்சிட்டு இருந்தது. எப்படின்னு தெரியாம இருந்துச்சு, இப்ப தெரிஞ்சிருச்சு. இதை எப்படி மாத்துறது, இது மாறி இருக்கும். இதுவே வந்து ஒரு பிளஸ் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்ப ஒண்ணுமே யோசிக்காம ஒண்ணுமே இல்லாம இருந்ததுக்கு எனக்கு என்ன பண்ணணுங்கிற வித்தியாசத்தை அது கொண்டு வந்துச்சு. அது பயம் இருந்தாலும் கான்ஃபிடன்ட் லேக்கா இருந்தாலும் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா
ஒரு கிளியரா கொஞ்சம் கொஞ்சமா அது மூவ் ஆயிட்டு வருதுங்கிறது என்னால இப்ப பார்க்க முடியுது. அது எனக்கு விசிபிளா தெரியுது. These internal shifts are real transformation, right? So income can be counted, but this kind of growth changes a woman whole identity, right? And so one more, no one grows fully alone, right? So support matters, guidance matters, community matters. So what role did mentorship and this community support play in your journey? Like what kind of support helped you the most? இப்போ எனக்கு கிடைச்சிருக்கதை நான் மாத்தணும். அப்போ நீங்க சொல்லும் போது என்னை பார்த்து நீங்க சொன்னீங்க லைக் பார்க்க வந்து ரொம்ப இன்னோசென்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சது என்னன்னா, நான் நானா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதுல வந்து நான் என்னையே நானே அப்சர்வ் பண்ணேன். நான் நானா இருக்கேன். இது பிளஸ்ஸா தெரியுதா மைனஸா தெரியுதா இதை பத்திலாம் நான் கவலைப்படல. நான் நானா இருந்தேன், அதுவே பெரிய ஒரு பிளஸ். எனக்கு இந்த கம்யூனிட்டில வந்ததுக்கு அப்புறம் நான் நானா இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். உங்ககிட்ட நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டது என்னன்னா, அதை எப்படி சாஃப்டா அதை அப்படியே நீங்க ஒரு சாஃப்டா அப்படியே சிரிச்சவமா அதை எல்லாமே கொண்டு போறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்க பாசிட்டிவா இருக்க சொல்லுவீங்க. ஸோ அது நீங்க சொல்லும் போது எனக்கு அது இன்னுமே அது இதாச்சு. அந்த விதத்துல க்ரோ ஆனேன். அப்புறம் வந்து இப்போ நீங்க ஒரு 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 சர்டைன் ஒரு ஃபாலோ பண்றீங்க பாத்தீங்களா, அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அதை மாத்தணும், நானும் அதை மாத்தணும், அதை மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரணும். கம்யூனிட்டியில ஒரு குரூப் நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனலா மாறணும் அப்படிங்கிறது எனக்கு பிடிச்சது. என்னைய வந்து நான் அடுத்து அப்படி நான் என்னால முடிஞ்சதை ஒன்று நான் செய்யணும், அது வந்து அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா செய்யணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு என்னதான் அது எனக்குள்ள இருந்தாலும் இப்போ நம்ம சுத்தி இருக்கிறோம், நம்மளை செய்ய விடுறாங்க, நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கிறாங்க, ஆனாலும் ஏதோ ஒரு தயக்கம் இருந்துச்சு மேம். அப்போ அது வந்து உங்களை பார்க்கும்போது நீங்க இப்போ நம்ம கம்யூனிட்டியில ஒன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் பண்றது நீங்க சொல்ற விதமா இருக்கட்டும், ஏன் நம்ம கம்யூனிட்டியில இருக்கிற மற்ற மெம்பர்ஸுமே வந்து ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்து ஒன்னொன்னு கத்துக்குவேன். அப்போ கொஞ்சம் பேஷண்டா இப்போ ஆர்டர் வந்துட்டு இப்போ 2 மாசமா லைக் எனக்கு ஒரு வீடியோ காலை கூட பொறுமையா பார்க்க முடியல. ஏன்னா இப்போ அடுத்தடுத்து வருதா, அது எப்படி ஃபோக்கஸ்டா அதை ஃபுல்லா பெர்ஃபெக்டா கொடுக்கணும் கையில, அந்த ஃபோக்கஸ் மட்டும் தான் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம இதுதான் அப்படிங்கறத நம்ம ஓப்பனா சொல்றதுல எந்த இதுவுமே யோசிக்க கூடாது. இது எனக்கு நம்ம இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன், யோசிச்சேன் எதுவுமே சொல்றதுக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேல நான் ஓகே நம்ம சொன்னாதான் நம்மளோட இது திருத்திக்க முடியும், சேஞ்ச் பண்ணவும் முடியும், நீங்களும் எங்களை கரெக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது யாரு நம்ம கம்யூனிட்டியில யாரும் சொன்னாங்க, எனக்கு அவங்க நேம் மறந்துருச்சு மேம். பட் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். மென்டார்னா நீ ஓப்பனா அவங்க கிட்ட எல்லாத்தையும் நீ ஒன்னே கொடுத்தாதான் அது ஒன்ன மாத்த முடியும் அப்படின்னா, அந்த டைம்ல எனக்கு கிளியர் ஆகணும்னா நான் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். இப்போ நம்ம 2 மந்த்ஸா வந்து நான் இது பண்ணலாமா அது பண்ணலாமா மேம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். எங்களுக்கு தெரியும், ஏன்னா சில இது வந்து நம்ம சிலபஸ் பத்தியோ எல்லாமே வந்து நிறைய வீடியோஸ் நீங்க போட்டு வச்சிருக்கீங்க. அதுக்கு டவுட்னா நான் அதுலயே போய் பார்த்துப்பேன். அவ்வளவு சொல்றீங்க, அதை நான் உட்காந்து நான் தான் பார்க்கணும். அந்த இது நான் எப்பயுமே நினைப்பேன், நான் பார்க்கலன்னா எனக்கு தான் இது வீடியோ இருக்குங்கிறதுக்காக மெத்தாலஜிக்கா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய நேரத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். என்னால சில நேரங்களை பண்ண முடியலைன்னா எனக்கு டைம் ஒதுக்குவேன். நான் அதுக்கு வீடியோ பார்த்து எனக்கு அந்த டவுட் வரும்போது வீடியோ போய் பார்த்துப்பேன். நான் வந்து கொஸ்டினா கேட்க மாட்டேன், அதை ரொம்ப இல்லாதது மட்டும் தான் கொண்டு வரணும் அப்படிங்கறதுலாம் நான் தெளிவா இருந்தேன். எனக்கு நானே புரிஞ்சுக்கிட்டு மாத்தி இருக்கிறேன். இது வந்து இப்படி எல்லா விதத்துலயுமே எனக்கு இந்த ஆரி எம்ப்ராய்டரி உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறமும் சரி எனக்கு இவ்வளோ டிஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்குது மேம். ஆக்சுவலா சொல்லணும்னா உண்மையிலே நான் வந்து மனசார சொல்றேன். So this is exactly why learning is isolation feels heavy, right? So and learning with support feels possible, right? Okay, so what mindset helped you to stay consistent? மைண்ட் செட் வந்து ஒன்னே ஒண்ணுதான் மேம். எப்பயுமே ஒரு விஷயம் நம்மளை பிடிச்சி இழுக்கிறதுக்கு இருக்கும், தள்ளி விடுறதுக்கு இருக்கும், ஆனா இதை விட்டா அடுத்து கிடைக்காது. ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்கு பிஃபோர்ல இருந்து இப்போ விட்டா அடுத்து இனி நடக்காது. நிறைய வேஸ்ட் பண்ணியாச்சு, நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு, இன்னமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பண்றதை பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். So this is very powerful because this is not about having a perfect balance every day. So this is about learning to move forward even inside the real life also, right? And of course, every Hall of Fame story must also show the result of that effort. So now, what result or milestone are you most proud of till now? மேம் ப்ரௌடுன்னு சொன்னா ஆக்சுவலா நான் வந்து எனக்கு இது கேப்பபிள் அப்படிங்கிறதே நான் வந்து இப்போ நான் என்னோட லைஃப்ல நான் இவ்வளோ தூரம் நான் அங்கிருந்து இங்க இது வந்திருக்கேன் அப்படின்னு என்னை நினைக்கும் போதே நான் வந்து ஆக்சுவலா ப்ரௌடா தான் நினைக்கிறேன். நான் ஃப்ராங்கா ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப ஒரு லேசியா ரொம்ப ஒண்ணுமே பெருசா ஒரு லைஃப்ல ஒரு எதுவுமே பண்ணாம இருந்துட்டு, ஏன்னா எனக்கு கூட இருந்த சில பேர் வந்து அவங்க பேஷனை தேடி அவங்க வந்து எங்க இருந்தோ எங்கேயோ போய் எவ்வளவோ கஷ்டப்பட்டு முன்னேறி என் குரூப்லயே வர்றவங்கள நான் பார்த்தேன். இப்பதான் நான் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். அவங்க இத்தனை வருஷமா ஓடி அங்க போய் உட்காந்துருக்காங்க, நான் இப்பதான் எடுத்து வச்சிருக்கேன். இத்தனை நாள் இருந்ததுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்க, அப்போ உன்னால முடியும், இன்னும் என்ன முடியுங்கிறத தேடு. 3 மந்த்ஸ்க்கு நான் அதை புரிஞ்சு நான் பண்றதே எனக்கு வந்து ஓகே, அப்போ நீ ஒழுங்கா போக ஆரம்பிச்சிருக்க அப்படி இருக்குது மைண்ட் இப்போ.
This is beautiful. So because every women milestone may look different. So, but what matter is the result came from your effort, your own courage, and your own growth, right? So now I want to speak directly to the women who is quietly watching this interview and thinking, I also want to do something, but I am scared. So, what advice would you give to a homemaker or a mother or a woman who had once passed her dreams and now want to restart, but feels insecure, afraid, or unsure? What is the one advice you will give to them? ஒன் அட்வைஸ் நான் என்னென்ன பர்சனலாக நினச்சேன்னா அதுதான் நான் சொல்கிறேன். லைக் வந்து யோசிச்சுட்டே இருந்தோம்னா செய்ய மாட்டோம், செய்யணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுவீங்க எப்பயுமே, அது ஃபர்ஸ்ட் எஃபோர்ட் எடுங்க. தப்பா வருது ரெண்டாவது அதெல்லாம் அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லைன்னா எப்படி தெரியும் நம்ம அது எடுத்தது தப்பா சரியாங்கிறதுங்கிறது. எனக்கு அந்த ரியாலிட்டி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலதான் என் மைண்ட்ல ஸ்பார்க் ஆனது. அது நான் பண்ணாதான் எனக்கு அது தெரிஞ்சுது, பண்ணதுனாலதான் தெரிஞ்சுது. இப்போ நான் ஒரு கஸ்டமர் பண்ணி கொடுக்க போய் தான் அப்போ என்ன விரும்புறாங்கிறத என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அது செய்யலைன்னா கண்டிப்பா தெரிய போறது கிடையாது. அது கன்ஃபார்ம் அது செஞ்சாதான் தெரியும். ஃபியர் இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரு எஃபோர்ட் உங்களுக்காக பண்ணி பாருங்க. நீங்க கோல் எழுத சொல்றீங்களா மேம், நான் அதுக்கு முன்னாடி ஆசையும் பட மாட்டேன். ஓகே நம்ம கெப்பாபிலிட்டி இதுதான்னா அப்போ அதுக்குள்ளதான் நம்ம இருக்கணும் அப்படிலே இருப்பேன். இப்போ நான் ஆசைப்பட ஆரம்பிச்சிருக்கேன் மேம். ஃப்ராங்கா சொல்லணும்னா இப்போ நான் ஆசைப்பட ஆரம்பிச்சிருக்கேன். எனக்குன்னு இதை நான் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அது வந்து அந்த ஸ்டெப்பை எடுக்க போய் தான் எனக்கு இது அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது. Okay, so please remember her words because this advice is not theory, it's coming from a lived experience. And also when a woman restart, she is not restarting only skill, so she is restarting the vision, right? And so looking forward, where do you want to see yourself in the next 1 to 3 years through this Ari embroidery? மேம் ஆக்சுவலா இப்போ எனக்கு ப்ரெசென்டா இருக்கிறது என்னன்னா, இப்போ நான் பண்ணிட்டு இருக்க இந்த ஒர்க் வந்து என்னோட இந்த சிஸ்டம் வந்து இப்போ நான் மற்றவங்க பண்ற ரெஃபரன்ஸ் பிக்சரை பார்த்து நான் ஒரு கிரியேட் பண்றேன். இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேல வந்து இப்போ நெக்ஸ்ட் 3 இயர்ல வந்து என்னோட ஒரு ப்ராடக்ட் வந்து அது இன்னும் எல்லாருக்கும் ரீச் ஆகணும், வைரல் ஆகி அதுல இருந்து நிறைய ஒரு கொண்டு வரணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு நிறைய இருக்கு. இப்போ அந்த ஒரு தர்ஸ்ட் எனக்கு இருக்கு. அதை நான் மாத்துறதுக்கு நான் தேடிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. So that is the beauty of restart. At first, women only wants to begin. So then slowly she begins to dream again, right? So to conclude, I want to leave everyone with one strong line from my heart and one final question also. And so here, looking forward and also to conclude this, what is the one strong message or takeaway you want every women watching your journey today to remember? அட்லீஸ்ட் இதை பார்த்து ஒருத்தவங்க எனக்கு அவங்க ஃபியரை விட்டு வெளியில வந்து ஒரு ஸ்டெப் அவங்களுக்காக எடுத்தாலே எனக்கு அது ஹாப்பி. பட் ஒரு ஸ்டெப் எடுக்க போய் எனக்கு வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் என்னால இதுக்கே பார்க்க முடியுது அப்படின்னா அப்ப நான் இன்னும் போகணும்னா இன்னும் நல்லாவே என்னால பார்க்க முடியும். லைஃப்லயும் சரி, இங்க ஜென்ரலாவே என் ஃபேமிலிலயும் சரி, எல்லாத்துலயுமே என்னால டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்ததுக்கே இவ்வளவு தெரியுது அப்படிங்கும் போது எடுத்து பாருங்க. இதுதான் நான் சொல்லுவேன். இன்னும் நிறைய பேர் பயப்படுறாங்க, வெளியில வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. அது யாராவது ஒருத்தர் பண்ணாலும் நான் ஹாப்பி தான். Okay, so that's very powerful. So thank you so much, Meenaka, for sharing your journey and also so openly and honestly. So to our community members watching this, so please remember our restart story is never small. And also when a woman begins after a break or when she learns after putting a family first, and also when she creates time inside a busy home, and also when she believes in herself again. So that is not ordinary and that is powerful also. And if she can restart, learn, grow and reach this stage, so you can also take one more step where you are today. And to non-community members watching this, so to everyone watching this outside our community, please understand this clearly. Confidence does not come first, and perfect time does not come first, and big results do not come first. So first come the decision, a small decision and a sincere step, a willingness to try. And if you are a homemaker, a mother or a woman who once passed your dreams, so please know this, your journey is not over, and also your skill is matters, and your growth still matters, and earning can still happen, and your identity can still expand. And you do not need to wait for life to become empty, and you only need to begin with what is possible now, right? So once again, and also Meenaka put a lot took this seriously in the last 2 months only. With that last 2 months effort, she could able to achieve this Hall of Fame. And once again, congratulations, Meenaka, and we are truly proud of you. And also this is not the end of your story as well, and this is only the restart, right, that became visible. And thanks everyone for watching, and your Hall of Fame story is also waiting. So one sincere step at a time, and with love we signing off, and see you in the next Hall of Fame story.